ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரூச் ஒர்க் எப்படி சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். தச்சு முடித்த ப்ளவுஸில் உங்கள் பழைய ப்ளவுஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் தச்சு முடித்த ப்ளவுஸில் எப்படி நம்ம பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கட் பீட் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா ஃப்ளார் எடுத்துருக்கிறேன், சுகர் பீட் எடுத்துருக்கிறேன், 2mm பீட் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ப்ளவுஸ் எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் ஊசியில் 4 நூலை கோர்த்து எடுத்துருக்கிறேன். கோர்த்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ உள் பக்கத்துலேருந்து நல்ல பக்கமாக ஊசியை கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பீட் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. நான் எதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே கோர்த்து எடுத்துகிட்டு மேல் பக்கத்துலேருந்து உள் பக்கமாக ஊசியை குத்தி வெளிப்பக்கம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெளிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக எடுத்துகிட்டு டி ஷேப்பில் நம்ம இந்த கட் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். கட் பீடு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் அது டைட்டாக உட்காரும். இப்போ நம்ம அது வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கேப் விட்டு ஊசியை குத்தி நல்ல பக்கமாக எடுத்துட்டு இந்த ஃப்ளார் இருக்குது பாருங்கள், கோல்டன் கலர் ஃப்ளாரு, அந்த ஃப்ளாரை நம்ம ஊசியில் இப்போ கோர்த்து எடுத்துக்கலாம். கோர்த்ததுக்கப்புறமா இப்போ ஒரு சுகர் பீடு கூட நம்ம கோர்த்துக்கலாம். சுகர் பீடை கோர்த்துட்டு சுகர் பீடை விட்டுட்டு அந்த ஃப்ளாரில் நம்ம ஊசியை குத்தி வெளிப்பக்கமாக எடுக்கும்போது அந்த ஃப்ளார் லூஸ் ஆகாது, டைட்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், அது நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஃப்ளாருக்கு மேலேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்த இடத்துலேருந்து குறையுன்னு. இந்த மாதிரி அந்த ஃப்ளாருக்கு மேலேருந்து ஊசியை குத்தி மேல் பக்கம் எடுத்துகிட்டு வி ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பாருங்கள், அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸி இது ஸ்டிச் பண்ணியிருக்கு. இதுக்கு நம்ம ஸ்டிச்சிங் தெரியணும்னு தேவையில்லை, நமக்கு ஊசியில் நூல் கோர்க்க தெரிஞ்சாலே போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ளவுஸுக்கு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அது பக்கத்தில் கொஞ்சமாக கேப் போட்டுட்டு ஒரு ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி உள்பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃப்ளாருக்கு மேலேருந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துகிட்டு அந்த கட் பீடை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் வி ஷேப்பில். உங்களுக்கும் இதே மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ப்ரூச் ஒர்க்கு, அதுக்கப்புறமா ஹேண்டு ஆரி ஒர்க்கு, நம்ம நார்மல் நீடில் பண்ணி ஆரி ஒர்க்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறமா ஃப்ளார் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பார்த்துக்கோங்க நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு, இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த வி ஷேப் 2mm பீட் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ண இடத்துல கேப் இருந்து பாருங்கள். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இந்த 2mm பீடை வந்து நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த கேப் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த 2mm பீடை வந்து நம்ம கோர்த்து எடுக்கும்போது அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறது. பாருங்கள், இப்போ நம்ம கோர்த்துட்டு இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கோர்த்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாருக்குமே போடலாம். ரொம்ப இதாட்டம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்